Hello, I am going to tell about Tiruvadamudurai, Madura. 102வது திவ்ய தேசம் பெருமாள் கோவர்த்தன நாயசன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாய சத்தியபாமா நாச்சியார் விமானம் கோவர்த்தன விமானம் தீர்த்தம் கோவர்த்தன இந்திர தீர்த்தம் யமுனை நதி கைதேவர்கள் தேவகி மங்களாசசன் களியன் பெரியாழ்வார் நம்மாழ்வார் தொண்டரடியாழ்வார் ஆண்டல் 50 பாசனங்கள் டெல்லி ஆக்ரா மார்க்கத்தில் உள்ளது. திவ்ய தேசம் முக்தி தரும் திருத்தலம். முதல் ஜென்ம பூமி அயோத்தியா என்று பார்த்தோம். இப்போது கிருஷ்ண ஜென்ம பூமி மதுரா நகரம். இந்த மதுரா நகரத்துக்கு வந்திருக்கிறோம். கிருஷ்ண ஜென்ம பூமி ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திர அஷ்டமத்தில் தெய்வ தேவகி மகிழ்ந்தனாக வந்த தேவகி வாசுதேவனுக்கு பிள்ளையாக கண்ணன் அவதரித்தான். பிறந்தேன், நினைத்தால் வளர்ந்தேன், யாரு நினைத்தாலும் நாம் அடுத்த பிறவி எடுக்க வேண்டாம் என்று கண்ணனே நான் பிறந்தேன் வளர்ந்தேன் என்று நினைத்தேன், கடைசி பிறகு இதுதான் என்று அதை துறக்கிறாய், மீண்டும் பிறப்பதில்லை. மதுரா நகருக்கு ஏற்றம். 4 யுகத்திலையும் திருவையும் பகவானுடைய சம்பந்தப்பட்டிருக்கிற இடம் இது. வாமனமூர்த்தி இந்த சித்தா ஆசிரமம். கிரக யுகத்தில் ஏக ஆசிரமம். வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட சித்தா ஆசிரமம் என்ற பெயர் வந்தது. இது அதுபோல மதுரா நகரம் வாமனமூர்த்தியுடன் ஆசிரியம் திருதாயுகத்தில் மது என்ற அரக்கனுடைய பிள்ளைகள் லவண அசுரன் படுத்தி பாட்டை தாங்காமல் ரிஷிகள் ராமன் வாழ்ந்த காலம் அவனிடத்தில் போய் புகார் பண்ணுகிறார்கள். ராமன் தன் தம்பி சத்துருக்கன் அனுப்பி சத்துருக்கன் வந்து லவகாசூரனை முடிக்கிறார். லவகாசூரன் முடித்து விட்டு 12 ஆண்டுகள் ராஜா தானியத்தை காத்து மதுரையில் ஆண்டு இருக்கிறார். இது 2வது யுகம். 3வது யுகம் துவாபர யுகம். கிருஷ்ண நகரமே மதுரை என்று சொன்னால் பாவங்கள் தொலையும். மதுரா ராமநகரி இது இரண்டும் இருக்கிறது. மதுரா என்றால் 4வது மதுரா என்ற பெயர் இருக்கிறது. இந்த திருத்தலத்தில் கோவர்தன நேசனாக எழுந்திருக்கிறார் பெருமாள். எங்கிருக்கிறார், எது கோவில் என்று கேட்க வேண்டாம், இது நிறைய கோவில்கள் இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தில் கோவர்த்தனேசன் பாலகிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் சத்தியபாமா நாச்சியார் இந்திர தீர்த்தம் யமுனா நதி கோவர்த்தன விமானம். அப்போது யமுனையை என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஊருக்கு எல்லாம் சொல்லி இருந்தேன். என்ன பெயர் காரணம்? இந்த மொத்த பூமிக்கு விராஜ பூமி. விராஜக ராஜா சௌரிராஜ குபேரர் பார்க்காம என்று சொல்வார்கள். இதுதான் விராஜக பூமி. விராஜக பெருமாள் திருவடிகள் படாத இடமே இல்லை. சகனப்படி உடைய உயில இந்த விராஜக நதி பூமியில் பற்றி நடுநாயகம் வெண்ணாறு ஓடுகிறது. அமுனா நதி யமுனை. அதில் நீடாறுவதற்கு தைரியம் அதை கொடுக்கும். நாம் தீர்த்தமாடுவதை பாவத்திலிருந்து நமக்கு ஓய்வு கொடுத்து விடுவார்கள். இனிமேல் நமக்கு பாவமே அண்டாது. கங்கையில் சென்று விரதத்தை அடைகிறாள். யமனுடைய கூட பிறந்தவள் தான் யமுனை சூரிய பகவான புத்திரி. காந்தகாரி தேசிக வேதாந்த தேசிகர் சாதிக்கிறார். யமுனை ஆற்றங்கரையில் நிறைய தரிசனம் செய்த கோயில் கண்ணன் ராஜா கிரீடம் செய்த இடம். வாசுதேவன் தன் தலையில் தூக்கி வைத்து இக்கரையில் இருந்து அக்கறையில் கொண்டு போய் விட்டார். அந்த கட்டப்படி சமணம் தீர்த்தம் நாக தீர்த்தம் பெயர். அது யமுனா கரையில் தான் இருக்கிறது. ராம்காட் ராமன் யமுனை வந்து பிடித்து இழுத்து அது அவ்விடத்தில் தான் இருக்கிறது. இனி வடமருதரில் தரிசனம் செய்ய முக்கியமான இடம் ஆழ்வார்கள். நம் ஆழ்வார்களை
குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி ஆழ்வார், 6 ஆழ்வாருக்கு மதுரால் பல்லாண்டு பாடியிருக்கிறார். பாடியுள்ளார்கள். மதுரா என்றால் மதன ஆகாச பூமி, கடைவதற்கு ஆதாரமாக இருந்தது என்று பிந்துர் மகாராஜா அவன் பூமியில் பத்தில் இருந்து என்ன செய்வதையும் கடந்து எடுத்தான், எல்லா செல்வத்தையும் கடந்து எடுத்தான். அவன் கடைவதற்கு ஆதாரம் என்ற மதுரா இதில் முக்கியமான இடங்களில் தரிசனம் செய்ய அக்கூர்கோட் என்றால் இருக்கிறது. கண்ணனை போய் அக்கூரர் என்று அழைத்து வந்தார்கள். அப்பாவே அந்த கோட்டின் எந்த இடத்தில் ஏறினார்? இடம் முக்கியம். கிருஷ்ண ஜென்ம பூமி பெரிய சிறைச்சாலை, உள்ளே கண்ணன் அவதரித்த மேடை. ஆழ்ந்த அந்த மேடையில் நின்றால் நின்று கொண்டே இருக்கலாம். ஆனால் அங்கு நிற்க வெகு நேரம் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் நின்றால் அவன் கழுகை வரும். இப்ப ஏற்பட்ட தெய்வம் இங்கு வந்து பிறந்திருக்கிறது. கல்கண்டு கொடுத்து குழந்தை பிறந்த நாள் கொண்டாடலாம் அல்லவா? சந்தோஷமாக சொல்வதற்கு ஒரு வழி இல்லை. ஒண்ணும் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உடம்பாட்டு தாங்கவில்லையே, அது எவ்வளவு யாரும் தாங்கவில்லை. இது எவ்வளவு பெரிய 6வது பெயரும் பிறந்தார். அஷ்டமி திதியில் அவதரித்தார். இது சொன்னால் கம்சன் வந்து தூக்கி கொண்டு போய்விடுவான். கடைசியாக ஒருத்தி மகனாக பிறந்து அன்றிரவு புறப்பட்டு வேறொரு தேசத்துக்கு போன அந்த இடத்தை முக்கியமான தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் யுகத்தில் கேசவ சாதுவான வாசுதேவரும் தேவகியும் சேர்த்து பெருமாள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி இருப்பவர் கேசவ பெருமாள். கேசவஜி மந்திர் அவர்களை சிலை சாய்த்து காலத்து ஜோதி கண்டம் அவர்களை சிறை வைத்து அந்த இடத்தில் போத்தர் கண்டம் அவர்களை சிறை வைத்து அந்த இருந்த இடம். பக்கத்தில் இருக்கிடம் சிறைச்சாலை. சிறைச்சாலை இருக்கும்போது துணிகளை துவைக்க கொள்ளும் இடம் அந்த இடம் போத்தர் குண்டம். ரங்கபூமி கண்களில் திரும்பி வந்து கம்சனோடு மல்யுத்தம் செய்த பூமி கம்ச செட்டி பூமி. அவர்களுக்கு முன்னாடி இருப்பார் ஆதிவரகர் சன்னதி, துவாரதேசனுடைய சன்னதி, விசாராம் பாடினார். ஆதிக வரக திருத்தலம். ஆதிக வரக பெருமாள் அழைத்துவிட்டு இங்குதான் ஓய்வெடுத்து வந்தார். திருவடிகளால் உலாவன் குருஜி குருவி வளம் இத்தனையும் சேர்த்து திரு மதுரா நகரம். மதுரவாணன், தாளவாளம், குமுதவளம், மொத்தம் 12 வளனம் இருக்கிறது. பிருந்தாவனம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இங்க ஒரு வனம், அங்கு ஒரு வனம், அங்கு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 10-20 இடம் இருக்கிறது. அதுதான் விருந்தாவனம். போனால் 7 நாட்கள் தங்க வேண்டாம். இப்போதெல்லாம் 1.5 நாட்களில் தான் தங்குகிறோம். யமுனாவில் திறந்தபடி நின்றபடி திருத்திரு ஜென்ம பூமியை தரிசனம் செய்கிறார்கள். சாமி தரிசனம், கலித்தமன் தரிசனம், ராசபென்ம பூமி தரிசனம் செய்ய வேண்டும். ஒரு நாள் மதுரா முழுதும் ஒரு நாள் போகலாம். ஒரு நாள் நந்தா கிராமம், ஒரு நாள் சாமியாவனம், ஒரு நாள் வயசகனா வருஷனா, ஒரு நாள் கோவர்த்தனா இப்படி போய்விட்டு வந்து ஒரு பிருந்தாவனம் ஒரு நாள். எப்படி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு துளி சாப்பிட்டு விட்டு 6-6:15 கிளம்ப வேண்டும். இரவு 7 மணிக்கு தான் திரும்ப வேண்டும். வந்தால் படுத்து தூங்கி விடலாம். சுற்றி சுற்றி வந்து பார்க்கலாம். அத்தனை இடத்தையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதற்கு இருக்கும் புத்தகங்களை வைத்துக் கொண்டு அது என்ன இடம், பக்கத்தில் இருக்கும் இடம் என்ன, பாசத்தில் எங்கு இருக்கிறது தெரிந்து கொண்டு போய் தரிசனம் செய்ய வேண்டும். வடமறை கண்ணன் பிறந்தான். மதுராய் என்ற சொல்வதை ஏற்றம். யாதவர்கள் தலைநகரான பூமி. ஆழ்வார்கள் பல பேர் பாடப்பட்ட ஊர். மதுரபுரத்துக்கு உன்னை உய்த்தோம் என்று ஆண்டாள் பாடிவாறு இருக்கிற ஏற்றம். 101வது திவ்ய தேசம். முதலாவது ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த சிறைசாலை இருந்த இடத்தில் ஜென்மபூமி என்ற பெயரில் ஒரு கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதுதான் மதுராவாகும். ஸ்ரீ கிருஷ்ணனின் பிறப்பதற்கு முன் வாசுதேவர் சிறை வைக்கப்பட்டார். தேவகேற்றின் வயிற்றில் வருவது 7வது
குடும்பத்தில் தனக்கு வரணும் என்பதை கம்சன் வந்து மற்ற குழந்தைகள் எல்லாம் கொன்றான். கிருஷ்ணன் பிறந்தவுடன் ஒருத்தி மகனாக பிறந்து ஊரில் ஒருத்தி மகனால் ஒழித்து வர என்றார் போல் சிறைச்சாலையில் தேவகி பிறந்த அன்று இரவே ஆயர்பாடி கொண்டு செல்லப்பட்டு நந்தகோபனுடைய வீட்டில் யசோதை மகனாக வளர்ந்து அங்கு லீலை வினோதங்கள் புரிந்து கோபிகளின் இல்லங்களில் ஆடி கழித்து அதன் பின் வாலிபனாய் மீண்டும் மதுரா வந்து கம்சனை வதம் செய்து இன்று அவ்வாறான வரலாறுகளுடன் துவாரகையில் தன்னன் புதிய மாளிகை கட்டி செல்லும் வரை உள்ள கிருஷ்ணா வரலாற்றில் நிகழ்ச்சிகள் இந்து மதுராவின் தலைவரலாற்றில் கோரப்பட்டுள்ளது. நாமும் சென்று மதுரா நகரில் கிருஷ்ணன் ஜென்மபூமியை தரிசனம் செய்து பயன் பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.